என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறது எல்லாமே. வார்த்தை வந்த பிறகு ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறாரா, வார்த்தை வந்த பிறகு ஒரு காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில சந்திக்க வைக்கிறார். ஒரு தேவ பிள்ளை எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஐயோ வார்த்தை வந்த பிறகு எல்லாம் நெகட்டிவா நடக்குது, இப்படி பார்க்க கூடாது. எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிறதுக்கு ஏதுவான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியர் அழகா சொன்னார், இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. தீர்க்க தரிசனம் வந்ததும் எல்லாம் சாதகமா நடக்குதுன்னா அது பொய்யான தீர்க்க தரிசனம். ஒரு வார்த்தை பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு வந்ததும் அடுத்த நாளே வாசல்லாம் திறந்து எல்லாம் சாதகமா நடக்குதுன்னா அந்த ப்ராபசில ஏதோ காரியம் இருக்கு, தப்பு இருக்கு. ஆனா சொல்லப்பட்ட வார்த்தைக்கு மாறா அடுத்த நாள் நடக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, சொல்லப்பட்ட வார்த்தை சரியான வார்த்தை, எனக்கு வார்த்தை நிறைவேறும். ஆமென். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் பேசும்படி, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நான் நினைச்சது போல எதுவுமே நடக்கலையா ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தை உண்டு, ஆனா நான் என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்ட பாதைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்குதே என்கிற கேள்வியோடு யாராவது இந்த சத்தத்தை இங்கிருந்தோ தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஆமென், அவர் ஒன்றை தீர்மானித்து அவர் ஒன்றை செய்யணும் என்று தீர்மானிச்சிட்டார்னா அதன் பிறகு அவர் எதை அனுமதித்தாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அவர் எதை தீர்மானித்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாகவே கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்.